தி லார்ட். இந்த நாளில் கூட காலை வேளையில் வேத வார்த்தைகளை கூட நம்ம தியானித்து நம்மளுடைய இருதயங்களை ஆராதனைக்கு நேராகவும் வேத சத்தியங்களுக்கு நேராகவும் நம்மளுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக இந்த வேத வசனங்களை கூட நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 61, பேஜ் நம்பர் 706. ஒரு 8 வசனங்கள். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுபவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடைய நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இதில் கூட தாவீது சொன்ன காரியங்கள் இந்த 8 வேத வசனங்களில் அவர் எப்பொழுதுமே நம்முடைய கூப்பிடுதலை கேட்குறவராக இருக்கிறார். வேதவசனம் எப்படியா சொல்லுது? நீர் என்னை கூப்பிடும் பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த 2வது வசனங்கள் அப்படியா தான் சொல்லுது. உம்மை நோக்கி கூப்பிடுவேன், உனக்கு எட்டாத உயரமான கண்மனையில் என்னை கொண்டு போய்விடும். நமக்கும் கூட எட்டாத உயரமான காரியங்கள், சபை குறித்த காரியங்கள், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த காரியங்களை கூட அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் அவர் கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். நமக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலை, இளைப்பாறுதலுள்ள சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடும்படியா, எப்பொழுது நமக்கு உபத்திரத்தின் மத்தியிலையும் வேதனைக்கு மத்தியிலையும் கூட மாத்திரம் கர்த்தரை தேடுவர்களாக இல்லாதபடிக்கு அப்படித்தான் ஆசா தேடினான். தன்னோட தேசம் அமர்ந்திருக்கையில் தன்னோட அலங்கங்களை பலப்படுத்தினான்னு சொல்லி கூட வேதவசனம் இருக்குது. தேசம் அமர்ந்திருக்க போகும்போது தன்னோட காரியங்களை எல்லாம் பலப்படுத்தினான். அப்போ அவனோட தேசம் யுத்தம் இல்லாமல் அமெரிக்கையாக இருந்ததுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதனால் நம்ம துன்பம் வரும்பொழுது கர்த்தரை தேடுகிற மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் சமாதானம் இருக்கும் பொழுதும் கர்த்தரை அதே வாஞ்சியோடு தேடும் பொழுது இதனால் கூட வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் மத்தியிலையும் கூட சில நேரங்கள் மலைகளின் மத்தியிலையும் பள்ளத்தாக்கின் மத்தியிலையும் கடந்து போகிற சூழ்நிலையாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கும் பொழுது நம்ம தேவனை விட்டு பின்மாறுகிறவராக இல்லாதபடிக்கு எப்போ தேசமும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடும் பொழுது நம்ம ஆவியில் பலப்படும் பொழுது நம்மளுடைய தாழ்பால்களையும் நம்மளுடைய சுற்றியுள்ள எல்லா வேலையும் கூட கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நமக்கு எட்டாவது உயரமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். வருகின்ற எல்லா சூழ்நிலைக்கும் கண்ணிகளுக்கும் கூட நம்மளை விலக்கி காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். இதனால் கூட தாவீது இப்படிப்பட்ட பொருத்தனைகளை செலுத்துகிறான். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். சதா காலமும் ஏதோ நேரம் கிடைக்கும் போது இல்லை, நமக்கு சாதகமாக சூழ்நிலை இருக்க போகும்போது அல்ல, நம்மளுடைய சில பாடுகளுக்கு மத்தியிலையும் கூட நம்மளுடைய வேதனைகளுக்கு மத்தியிலையும் கூட கர்த்தருடைய சமூகத்தை மறந்துடாதபடிக்கு எப்பொழுதும் சதா காலமாக தேடுகிற ஒரு சபையாக நம்மளுடைய சபையும் மாறணும்னு சொல்லி இப்படிப்பட்ட பொருத்தனைகளை அந்த காலை வேளையில் செலுத்துவோம். நம்ம இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம முழு இருதயத்தோட எப்பொழுதும் ஆசா தேடினது போல நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாருக்கும் மத்தியிலையும் கூட கர்த்தரை மேன்மைப்படுத்தவும், நம்முடைய இருதயங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சியாக இருக்கவும், நேரம் கிடைக்கும் போதல்ல எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்மாறி போயிடாதபடிக்கு அவருடைய செட்டையின் கீழ் மறைவில் நம்ம எப்பொழுதும் நம்மளை தற்காத்து கொள்ளத்தக்கதாய் வருகின்ற சூழ்நிலைகளும் கண்ணிகளும் வருகின்ற போராட்டங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அது எல்லா சூழ்நிலைக்கும் மத்தியில் கர்த்தர் அவர் நம்மளை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனைகளை இந்த காலை வேளையில் செலுத்துவோம். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த நாளில் கூட கொடுத்த இந்த வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட எங்களுடைய சூழ்நிலைகள் சில சமயம் சமாதானமாக இருக்கையிலும் இளைப்பாறுதல் உள்ள சூழ்நிலைகளும் சமத்தை விட்டு ஸ்லாக்னஸாக டிஃப்டாகி போகிறவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் உடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் மேன்மை அடைவர்கள் தக்கவர்களாய் இந்த வருகின்ற சூழ்நிலைகளை அறிந்துரோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட உம்முடைய சட்டத்தின் கீழ் நாங்கள் எப்பொழுதும் எங்களை
காத்துக்கொள்ளவும் நீரே எங்கள் கோட்டையும் எங்கள் கண்மலையும் எங்களை துருகமுமாய் இருக்கிறீரப்பா. உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் இல்லாதபடிக்கு, உங்களுடைய சமூகத்தை விட்டு ஒன்றும் நாங்கள் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தாவே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு மேன்மையாய் காணப்படவும், இந்த தாவீது செய்த பொருத்தனைகளைப் போல கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபையிலே கூறுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களை ஒவ்வொருடைய இருதயங்களை வைங்க. இது எங்களுடைய பயத்தினால் அல்ல, உமக்கு பயப்படுகிற ஆவி எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்தத்தக்கதாய் கூட ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய அந்த காலவேளை எங்கள் இருதயங்களை கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட தகன பலியோடு உங்களோட சமூகத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் சீர்படுத்துங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்னும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே கலைந்து போடத்தக்கதாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோமோ அதை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த புதிய வருடங்களுக்குள்ளாய் ஒரு புது உத்வேகத்துடன் நாங்கள் காணப்பட எங்கள் சபையில் நீர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாங்கள் துரிதமாய் நாங்கள் பற்றிக்கொள்ள கால தாமதங்களோ நிர்விசாரமோ இல்லாதபடிக்கு எங்களை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில கூட சமூகத்தை நோக்கி கர்த்தாவே சமூகத்தில் பிரவேசிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உங்களோட வார்த்தைகளினால நீர் அலங்கரிக்கத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருதுக்கு உண்டான வார்த்தைகளை நீர் இந்த நாளில் கூட பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையும் இந்த நாளில் கூட நடக்கின்ற ஒவ்வொரு வேத சத்தியங்களையும் செய்தி வேலைகளையும் நீர் முழுதுமாய் பொறுப்பெடுக்கத்தக்கதாய் உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய தொடுதலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் கூட இந்த காலவேளையில் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம பாட போகிறோம். எங்களோட சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். சூழ்ந்திட
கடைசி சில வாரங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோட எதிர்பார்ப்புகளை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவர் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் தான் அது என்ன செய்யும்? அது ஒர்க் அவுட் ஆகும். கடைசியில் வந்துட்டோம், 12 மாதம் செய்யாததை இனிமேலா செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சா உங்களுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கவே ஆகும். அல்லேலூயா. எரிகிற நெருப்புக்குள்ளர போட இருந்த அந்த மனுஷர்கள், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு நினைக்கல, அதன் மத்தியிலும் எனக்கு தேவனாக இருக்கிறார் என்பதை நினைச்சதுனால தான் அக்னியின் மத்தியிலும் அவர் தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்தார். அவர்கள் உணர்ந்தது மாத்திரமல்ல, புறஜாதி ராஜாவும் என்ன செய்தான்? உணர்ந்தான். சிங்கத்தின் மத்தியில் உழப்போற வரையும் என்ன செய்யல? அவனுடைய தனித்துவத்தை எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கேரக்டரை நான் என்ன செய்யல? இழக்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குணாதிசயத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கர்த்தர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கையை நான் ஐ வில் நாட் ட்ரேட் வித் எனி மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ். இது என்னுடைய நம்பிக்கையை நான் என்ன செய்யணும்? வர்த்திக்க செய்வதற்காக நான் கர்த்தரிடத்தில் இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? கடைசி நிமிஷம் வரையும் அவர் நமக்காக, நம்மளுடைய உத்தமத்திற்காக, விசுவாசத்திற்காக அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கடைசி நிமிஷத்துலையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அதிசயங்களை செய்ய முடியும். அப்படி நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்தெந்த காரியங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து, கர்த்தாவே எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு தேவை, எனக்கு இது வேணும்னு சொல்லி பரம தகப்பனிடத்தில் நீங்கள் கேட்பீங்கன்னா அவர் கட்டாயம் என்ன செய்வார்? ஆமாம் இல்லை, நம்ம பிள்ளைங்க எது கேட்டாலும் எப்படியாவது உடனே வாங்கியோ அந்த ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு என்ன செய்யணும்? செஞ்சிடணும்னு நினைக்கிறோம். உலக பிரகாரமான தகப்பனாகிய நீங்களும் நானுமே இவ்வளோ பிரயாசப்படும் போது நம்மை உண்டாக்கி நம்மை படைத்து உருவாக்கி கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கு என்ன செய்வார்? நலமானதை அவர் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் திறந்த வாசல் என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேசினேன். இந்த திறந்த வாசல் என்பது கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நான் உள்ள போய் என்ஜாய் பண்ணுறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். காரணம் என்னது? திறந்த வாசலை கர்த்தர் கொடுப்பதனுடைய காரணம் என்ன? நான் சுவிசேஷ பணிக்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அர்ப்பணம் செய்யணுன்றது தான் அதனுடைய சாராம்சமாய் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக திறந்து இருக்கிற கரங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட இந்த நாளில் பேச போறேன். ஓப்பன் ஆர்ம்ஸ். கர்த்தருடைய கரம் அவர் எப்பொழுதுமே என்ன செய்யறாரு? நம்மை அரவணைத்து பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போனதே இல்லை அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். அவர் அவருடைய கரங்களை நீட்டி என்ன செய்யறாரு? நம்மை தூக்கி எடுத்து உளையான சேற்றிலிருந்து, உளையான பாவத்தின் சேற்றிலிருந்து நம்ம என்ன செய்யறாரு? எடுத்து அவருக்கு நமக்கு நீதியின் சால்வையை நமக்கு தருகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கரம் என்பது தேவனுடைய கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த காலை வேளையில் உங்களோடு இந்த ஓப்பன் ஆர்ம்ஸ், கர்த்தருடைய திறந்து இருக்கும் அவருடைய கரம் எதை செய்ய இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் எதற்காக காத்திருக்கிறேன். நமக்கு ஒரு பலசாலியான ஆள் நம்மோடு கூட இருந்தார்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்குது. உங்களுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் எப்படி இருக்கும்? there is a big guy always by my side. இல்லை, நம்ம ஆஃபீஸில் ஒரு பெரிய மேனேஜர் நம்ம கூட இருந்தாருன்னா அவ்வளோதான், நம்மளுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய the way you dress, the way you speak, it's different. அப்போ அவருடைய கரம் ஓப்பன் ஆமா இருக்குது, திறந்து இருக்கிற கரமா இருக்குது. அது நம்ம என்ன செய்யுது? நம்ம சில காரியங்களை வலியுறுத்துகிறதை குறித்து நாம் இந்த காலத்தில் இந்த நாட்களில் பார்ப்போம். திறந்து இருக்கும் கரம் அப்படின்னு சொல்லி. இந்த திறந்து இருக்கும் கரம் அப்படின்னா முதலாவது ஐ வாண்ட் டு ஒரு அஸ்திபாரத்தை நான் உங்களுக்கு போட விரும்புகிறேன். செய்திக்கு முன்பதாக சில காரியங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை தருவான், என்னை அல்லாமல் உங்களால். ஆமா, இந்த கடைசி வார்த்தை பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது. 15:5 கடைசி பகுதியில் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, இல்லை செய்யக்கூடாது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இல்லாமல் என்னால் செய்ய முடியுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை? எத்தனையோ ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்களும் கூட உலகத்தில் அவங்க சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? மனுஷீக ஞானத்தினாலும் மனுஷீக கிரியையினாலும் அவர்களால் செய்ய முடியும். தன்னுடைய சுய ஞானத்தினாலும் சுய பலத்தினாலும் சில காரியங்களை சாதிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் மனுஷனால் கூடாத காரியங்கள், மனுஷ ஞானத்தினால் முடியாத காரியங்களை
தேவன் எனக்குள் இருந்து செயல்படுவது தான் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னா இதுதான் அர்த்தம். கர்த்தர் இல்லாம சில காரியங்கள் மனுஷிக ஞானத்தினால, மனுஷிக பலத்தினால, கிரியைகளினால் நம்ம செய்கிறோம். ஆனால் தேவ ஞானத்தை கொண்டு, தேவ பலனை கொண்டு செய்யும் போதுதான் நாம் அசாத்தியமான காரியங்களை செயல்படுத்த முடியும். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை அழைத்ததுக்கு காரணம் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, அசாத்தியமான காரியங்களை செயல்படுத்துவதற்காக தான். நீங்க வேதத்தில் இருக்கின்ற அநேக எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். உங்களை நம்ம இப்போ ஆரம்ப ஜெபத்துல பார்த்தோம்ல, எலியா உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷனா தான் இருந்தான். ஆனால் எப்படி ஜெபித்தானா? கருத்தாய் ஜெபித்தான். அந்த கருத்து எங்க இருந்து வந்தது? நான் ஜெபிப்பதனால் நடக்காது, கர்த்தாவே நீர் தான் இறங்கி வந்து செய்யணும் இல்ல. அந்த கான்ஃபிடென்ட், அந்த கருத்து இல்ல. நம்ம ஒரு ஜெபம் பண்ண சொன்னா அப்படியே போய் என்னென்ன நமக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாத்தையும் போட்டு அங்க ஒரு டோன் இங்க போட்டு எதுக்காக ஜெபிக்க சொன்னோன்னே நமக்கே மறந்துடும் இல்ல. கருத்தாய் ஜெபிக்கிறதுன்றது அதுதான். ஒரு 2 நிமிஷம் தான் அவன் சொன்னான். என்னது? ராகாப் முன்னாடி போய் நின்று சொன்னான், எப்பா இந்த தேசத்துல பனியாகிலும் மழையாகும் பெய்யாது, கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிற நான் சொல்றேன். அவனோட சீக்ரெட் அது, I stand before God, கர்த்தருக்கு முன்பதாக. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்னுடைய ஞானத்தினாலோ ஆள் பலனாலோ செய்வதுதான் நமது சில காரியம் ஒரு லெவல் வரையும் போக முடியும். ஆனால் மற்ற மனிதர்களால் முடியாத காரியங்களை கர்த்தருடைய பலனை சார்ந்து செய்யும்போது தான் என்ன செய்ய முடியும். அதுதான் இந்த வார்த்தையினோட அர்த்தம். கர்த்தர் இல்லாமல் நம்ம காரியங்களை செய்கிறோம், ஆனால் கர்த்தரை கொண்டு செய்யும் போது தான் என்ன செய்யப்படுகிறது? காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. நாம் பார்க்குறோம் பாருங்களேன். அவருடைய கரம் என்னெல்லாம் செய்து பாருங்க. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 3வது வசனமும் 14ஆம் வசனமும் இப்படி சொல்லப்படுகிறது. நான் இது படிக்க வேண்டாம், நான் சொல்றேன். அவர் எகிப்தில் இருந்த அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கையினாலும், இன்னொரு இடத்துல சொல்லுகிறது ஓங்கிய புயத்தினாலும் அவர் என்ன செய்தாரு? விடுவித்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ மனிதர்களால் முடியாத காரியம் தேவனுடைய கரம் என்ன செய்கிறது? செயல்படுத்துகிறது. மனுஷர்களுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதை தேவனுடைய கரத்தினால் அவர் என்ன செய்றாரு? நிறைவேற்றி முடிக்கிறார். எந்த ஜனங்களும் நாம் இந்த சிவந்த சமுத்திரம் ஒரு நாள் 2 பிளக்கும், இதன் ஊடாய் நான் நடந்து போவேன்னு ஒருத்தனும் கனவுல கூட என்ன செய்ய மாட்டான். அவங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய கனவுல தோன்றாத காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கரம் நிகழ்த்தும். ஹல்லேலூயா. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மனுஷர்களால், இல்ல டாக்டர்ஸ்னால, இல்ல என்னுடைய சரீரத்தினால, என்னுடைய வேலை அதிகாரியினால சொல்லப்பட்ட காரியங்களா இருந்தாலும் கூட கர்த்தருடைய கரம் அதை என்ன செய்யும்? செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. எதை சார்ந்திருக்கிறோம்? நான் என்னுடைய ஞானத்தை சார்ந்திருந்தேன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஞானத்தினால, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய பலத்தினால எதை செய்ய முடியுமோ அதுதான் என்னால் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய கரத்தை எதிர்நோக்கி இருப்பேன் என்றால் என் நினைவுகளுக்கு எட்டாத காரியத்தை அவர் என்ன செய்வார்? ஆகவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, கர்த்தர் அவர் மேல் அன்பு கூறுவர்களுக்கு செய்ய போகிறது கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஒருவனுடைய இருதயத்திலும். ஆனால் நமக்கோ ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டார். அதுதான் நம்ம ஆவிக்குரியவர். நீங்க முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்க யார் அப்படின்னு உங்களுடைய ஐடென்டிட்டி என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஐ எம் a spirit being, நான் ஆவிக்குரியவள் நான் நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நீங்க யாரு? நான் சோ கம்பெனில மேனேஜர், இப்படிதான் நம்ம அட்ரஸ் பண்றோம்ல. நீங்க யாரு? நான் மேனேஜரா இருக்கிறேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், இப்படிதான் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? நாம் ஆவிக்குரியவர்கள். ஐ எம் a spirit being, என்னை நடத்துகிறவர் ஆவியானவர். இப்படி உங்களுடைய மனசுல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய கரத்தில் நீங்க நிகழ்த்த போகின்ற காரியங்கள் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. சுருக்கி கொள்ளாதீங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்ட 430 ஆண்டுகள் வரையும் இது வழியாதான் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வரும்னு ஒரு நாள் அவங்க நினைச்சு பார்த்ததே கிடையாது. சிவந்த சமுத்திரம் எவ்வளவு ஒரு பயங்கரமான சமுத்திரமா இருந்தது அந்த நாட்கள்ல. ஆனால் கர்த்தர் அதை பிளந்து அவர்கள் என்ன செய்றாரு? வழி விட்டார். அவருடைய கரத்தினால், பராக்கிரமத்தினால், அவருடைய கரம் என்ன செய்தப்போ பராக்கிரமம் செய்கிறது இல்ல, கரம் பராக்கிரமம் செய்கிறது. எடுத்துக்கலாம் பாருங்களேன், யோசித்துக்கலாம். அடுத்தது 2வது காரியம் பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம்.
இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. ஹல்லேலூயா. சாமுவேலின் காலம் வரையும் பெலிஸ்தியரின் கை இஸ்ரவேல் மேல் என்ன செய்யலையா? கர்த்தருடைய கை பெலிஸ்தியர்கள் மேல் விரோதமா இருந்தது. அப்போ தேவனுடைய கரம் நம்மை பகைக்கின்ற சத்ருவனுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு விரோதமான கரமாய் மாறும். ஹல்லேலூயா. சத்ருன உடனே ஆமா, உலக பிரகாரமான நமக்கு இருக்கிற காமன் எனிமி யாரு? சத்ருவாகிய பிசாசு. என்னை விழச் செய்கின்ற, என்னை வளர முடியாதபடி, என்னை ஒரு 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 அடைக்கப்படுகிறது போல ஒரு காரியம், என்னை பிடித்துக் கொள்வதற்கு அநேக திட்டங்களை கொண்டு வர, அதுதான் சத்ரு. நான் நேற்றைய இருந்ததை காட்டிலும் இன்று ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் முன்னேறி இருக்கிறேனா? இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுறாரா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மிராக்குலஸ் சைல்டு, நான் மிராக்குலா என்ன வழி நடத்தினார். நல்லது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததோடு பெரிய அற்புதம் நமக்கு காணல. அவர் அற்புதமா நடத்திட்டு வந்தார். ஆனா எண்ட் ரிசல்ட் என்ன? அந்த அற்புதத்தை அவர்கள் என்ன செய்யல? அசட்டை பண்ணதுனால அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரல. இல்ல, அதே போல கர்த்தர் நமக்கு இங்க வாசிக்க கேட்ட காரியம் என்னது? பெலிஸ்தியர்கள் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு. என்ன அர்த்தம் இது? சாமுவேலினுடைய நாட்கள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமுவேல் இருக்கும் வரை பெலிஸ்தியர்கள் அவர்களை என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியல, விரோதிக்கவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்பதாக உள்ள வசனத்தை படிக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட 7-8வது வசனத்தை படிக்கலாமே. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கின்ற இடத்தை முற்றிலும் பாளையம் சூழ்ந்து யார் வராங்க? பெலிஸ்தியர்கள் விரோதமாய் வராங்க. இதை கண்டு பயந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சாமுவேலின் இடத்துல போய் சாமுவேல் இடத்துல சொல்றாங்க, சாமுவேலே எங்களுக்காக நீர் என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்களா? ஓயாமல் வேண்டி. அப்போ சாமுவேல் ஒரு பிரேயர் வாரியரா இருக்கிறான். நீங்க ஜெப வீரர்களா இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பின் கரம் உங்களை சுற்றி என்ன செய்யும்? தேவனுடைய கரம் காணப்படுவதை நீங்க பார்க்கலாம். வேதம் அழகா சொல்லப்பட்ட காரியம். சாமுவேலின் நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர்கள் அவனை எதிர்த்து வரவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வரல. என்ன அர்த்தம்? நான் இருக்கிறதுனால நல்ல, அவன் ஓயாமல் ஜெபிக்கிறவனாய் இருந்தபடினால உங்களுக்கு விரோதமான கரங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் பாதுகாப்பின் கரத்தை கொண்டு அவர் என்ன செய்வார்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க சந்திக்கிற சவால்கள் என்னவா இருக்கலாம்? உங்களுடைய சரீரங்கள் பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்களில் ஏற்படுகிற போராட்டங்களா இருக்கலாம். இவர் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து சாமுவேல் இடத்துல சொல்றாங்க, எப்பா இவங்க எனக்கு பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க, நீர் என்ன செய்யும்? ஓயாமல் ஜெபம். அப்போ சாமுவேல் என்ன செய்யறான்? ஒரு ஜெபம், ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு வந்ததுன்னா அவன் என்ன செய்யல? மறந்து போகாம இருந்தான். அதனாலதான் அவன் சாமுவேலை குறித்து சொல்லும் போது, நான் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் நான் எப்படியா இருப்பேன்? நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன்னு சொல்றான். ஒரு ஜெப குறிப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க ஓயாமல் கருத்தாய் ஜெபிப்பதன் நிமித்தமாய் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் உங்களை என்ன செய்யும்? மறைத்துக் கொள்ளும். உங்களை மாத்திரம் இல்ல, உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களை மறைத்துக் கொள்ளும். எத்தனை பேர் கிரயமாய் உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறீங்க? காலையில நான் ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபித்து போறதில்ல, கிரயமாய் கருத்தாய் அப்படின்றது ஃபுல் கமிட்மெண்டோட கர்த்தர் இதை செய்வார், இந்த தேவை எனக்கு இருக்குது, இந்த விரோதிகள், இந்த எதிராளிகள் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, ஆனால் நான் கர்த்தரிடத்தில் ஓயாமல் ஜெபிப்பதன் நிமித்தமாய் பெலிஸ்தியர்கள் அவர் மேல் என்ன செய்ய முடியல? விரோதம் செலுத்தவில்லை. எது வரைக்கும்? சாமுவேலின் நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய 2வது கரத்தினுடைய தன்மை பாதுகாக்கும் கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். 11ஆம் வசனத்துல இருந்து 32 வசனம் வரையும் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பிள்ளை என்ன செய்தான்? இளையகுமாரன், கிவ் மை போர்ஷன், எனக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து என்னை செட்டில் பண்ணிடுங்க. இல்லை, இந்த லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம். லைஃப்பில் செட்டில்னு ஒன்றுமே கிடையாது. இல்லை, செட்டில் ஆகிறது வேற. நான் சொல்ல விரும்பலை.
ஆமாம், லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. செட்டில் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல. லைஃப் செட்டில் ஆகணும்னா எல்லாம் முடிஞ்சு இங்கே மண்ணை போட்டு மூடினா தான் செட்டில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் செட்டில்னு சொல்லாதீங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தாதான் நீங்கள் நினைக்க முடியும் கர்த்தர் என்னை உயர்த்தினார். இல்லைனா நான் என்னுடைய பலத்தினால் நான் மேலே வந்தேன்னு தான் நம்ம நினைப்போம். செட்டில்மெண்ட் ஆகிறவங்க நீங்கள் என்ன சொல்லுங்க, கர்த்தாவே நான் இருக்கிற வண்ணமாகவே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அப்போ நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க, நான் வாளாக தான் இருந்தேன் ஆனால் கர்த்தர் என்னை தலையாய் மாற்றினார், நான் கீழே தான் இருந்தேன் ஆனால் கர்த்தர் என்னை மேலே வச்சிருக்கிறார். அந்த உணர்வு கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணுன்றதுக்காக கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். இவன் என்ன செய்தான் பாருங்க, தனக்கு கடுத்த செட்டில்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்தான், போனான். போய் துன்மார்க்கம் எல்லாத்தையும் செலவழிச்சான், எல்லா காரியத்தையும் தான் இஷ்டத்தின்படி செய்தான். ஆனால் அவனுடைய டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவன் தப்பு பண்ணதை என்ன செய்தான், ரியலைஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய தவறுகளை நாம் என்ன செய்யணும், ரியலைஸ் பண்ண பழகணும். நான் தப்பே பண்ணலன்னு நினைச்சேன்னா நம்ம திருந்தக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது கர்த்தரிடத்துல, நீங்க மனுஷங்களிடம் இல்லை கர்த்தரிடத்துல ஒப்புராகும் போது என்ன செய்யறார், கர்த்தர் உங்களை ஒரு மனமாற்றத்தை கொடுக்குறாருங்களேன். அந்த மனமாற்றம் என்ன தெரியுமா தெரியுது, ஒரு டிசிஷனை கொடுக்குது. மனம் மாறிட்டேன் சரி அப்படின்னு இல்லை, இந்த மனமாற்றம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்குது. இந்த தீர்மானம் என்ன செய்யுது, தன் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்டு ருசியா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, தேவையின் மத்தியில் தான் அவன் போனான். மனம் திரும்புதல் எப்படி, ஒருவேளை சாப்பாடாவது எனக்கு கிடைக்கும் தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஒரு தேவைகளுக்காக தான் கர்த்தரிடத்துல வரும். இல்லை, நாம் செய்த தவறுகள் அநேகம் இருக்கலாம், ஆனால் இதுக்காக நம்ம போறோமே அப்படின்னு இல்லாம அவன் என்ன செய்தான், தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு போறான். ஆனால் அவன் போகும்போதே அவனுடைய தகப்பன் என்ன செய்தாராம், ஹல்லேலூயா. அடுத்தது அரவணைக்கும் கரம். நீங்க எவ்வளோ தவறுகள் செய்திருக்கலாம், எவ்வளோ நம்ம கீழ்ப்படியாமை நிமித்தம் அநேக காரியங்கள் நாம் செய்திருந்தாலும் கூட 20வது வசனத்தை படிக்கலாம். லூக்கா, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் கழித்து வந்தான்னு வேதத்துல சொல்லப்படல, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் என்ன செய்திருப்பான், he will come today. இதே போலதான் கர்த்தர் உங்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் சரி, அவர் திரும்ப வருவான், என் மகன் என்னிடத்துல திரும்பி வருவான் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அனுதினமும் அவர் எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார். இங்கு சொல்லப்பட்ட இந்த சம்பவத்துல அந்த தகப்பன், என்னுடைய மகன் ஒரு நாள் வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் அநேக நேரம் என்ன செய்கிறோம், இழுத்தடிச்சு கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு போகலாம், நாளைக்கு செய்யலாம். ஆனால் அவர் வரும்போது என்ன செய்தாரு, தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை என்ன செய்தானா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அரவணைக்கும் கரம் உங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்குது, இட்ஸ் ஆல்வேஸ் வைட் அண்ட் ஓப்பன். உங்களுக்காக அது திறந்திருக்குது. என்ன இயேசுவானவர் தான் சொல்லியிருக்காரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன். அவர் ஒருத்தர் மட்டும் தான் ரெஸ்ட் கொடுக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நல்லா தூங்கி எந்திரிச்சேன்னா நான் ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, தூங்கிற வரையும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எந்திரிச்ச உடனே எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் வருது, சில பிரச்சனைகளை மேற்கொள்ளவே முடியலன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே அதுதான் முதல்ல வரும். எனக்கு அநேக காரியங்கள் அது ப்ரஷ் பண்ணும் போதே ஆரம்பிச்சிடும். இதை மறக்கணும், இதை மேற்கொள்ளணும்னு நினைப்போம், தூங்கி முழிச்சோன்னு அடுத்த அப்படியே கொண்டு வந்து நிற்கும் இல்லையா. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு ஏறு தெரியுமா, அவருடைய கரம் தான் நமக்கு கிரியைகளை நடப்பிக்கும். நாம் இதை செஞ்சு மேற்கொள்ளலான்னு இல்லை, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரே அதை என்ன செய்ய முடியும். சரி, இந்த நாளுக்குரிய ஆதார வசனமாக எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 10 மற்றும் 11ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய 2 குணாதிசயங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்லப்படுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார், பவர்ஃபுல்லா வல்லமையாய் வருவார் அப்படின்னு சொல்லுது. அவருடைய புயத்தினால் அரசாளுவார். அப்போ நீதி செய்கிறவரா இருக்கிறார். யாருக்கு? அவர் 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, அவரால் உண்டாக்கப்பட்ட படைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆட்சி செய்யும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய் அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதே கரம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகின்ற ஜனங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? பராக்கிரமசாலியா இருக்கிறார். இல்ல, நம்ம அநேக நேரம் நம்ம வீக்கான ஒரு வெசலா தான் நம்ம எப்பயுமே போர்ட்ரேட் பண்ணிக்கிறோம்ல. சில நேரங்கள் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில நேரங்கள் நம்ம சில காரியங்களை நம்ம மட்டுப்படுத்தும் போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லார், பராக்கிரமசாலியா உன்னோடு கூட. அவர் யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், பயங்கரமான ஆள் இல்ல. பராக்கிரமசாலின உடனே நமக்கு யார் ஞாபகம் வருது? கிதியோன் ஞாபகம் வருது இல்ல. அவனே ஒவ்வொருத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறான்? பராக்கிரமசாலியேன்றார். நீங்க அதே தான் உங்களையும் சொல்றாரு. அவர் பராக்கிரமசாலியாய் வருவார் அப்படின்னா அவரோடு கூட நீங்களும் நானும் இருக்கிற. நீங்களும் யாரு? ஆமா, ஒரு திருடனோட இருக்கிறவன் கூட போனாலும் என்னதான் அது ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார், அவரோட நானும் போறேன்னா நீங்களும் யாரு? நல்ல கவனமா கேளுங்க. தாவீது ஒரு கோலியாத்தை தான் வென்றான் இல்ல. அவனோடு கூட இருந்த இராணுவத்தில் இருந்தவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களும் அநேக ஏனாக்கியர்களை கொன்றார்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் ஒரு ஜாயிண்ட் கில்லரோட இருந்தேன்னா என் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஜாயிண்ட் கில்லரா தான் இருப்பாங்க, அப்படிதானே? நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை போல தான் இருப்பாங்க, அப்படிதானே? அநேக டவுட்டா இருக்குது, பாஸ்டர் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் வரல அப்படின்ற மாதிரி இருக்குது, என்ன விட்டுருங்க இல்ல. இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியாய் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கறக்கா எப்படி தெரியுமா? ஒரு பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். நீங்க ஒருவேளை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம். நீங்க படிக்கிற இடத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? பராக்கிரமசாலியாய் உங்களை வச்சிருப்பார். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நெருக்கங்கள், விரோதிகள்லாம் நிறைய இருக்கிறாங்களா? பிரச்சனையே இல்லை. யார் இருக்கா அவங்களோட? பராக்கிரமசாலியாய் என்னோடு. அவருக்கு நிறைய பேர் இருக்குது. கர்த்தர் நீங்க ஒரே வார்த்தையில சுருக்கிறாதீங்க, ஸ்பெசிபிக்கா சில பெயர்களை சொல்லி நீங்க அழைச்சுக்கோங்க. உங்களுடைய காரியங்களில் என்னவா அவர் தென்படுகிறார்? எனக்கு ஒரு ரட்சகராய் காணப்படுகிறார், கர்த்தர் தான். ஆனால் அவருக்கு பல ஆபீசஸ் இருக்கு, பல அலுவல்கள் இருக்கு. எனக்கு விரோதிகளை, எனக்கு பகைக்கிறவர்கள், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம்? God has chosen you. உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக, சகோதரர்களுக்கு முன்பதாக. ஆனால் என்னை கர்த்தர் உயர்த்தும் போது ஒரே ஒரு காரியம் தான் அவர் எதிர்பார்க்குற. என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு உயர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய இருதயம் தாழ்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. மனமேட்டுமையா இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் அவர் என்ன செய்திருவாரு? அந்த எவ்வளோ உயரத்துக்கு போகிறோமோ அவ்வளோ தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, அவ்வளோ உயரத்துலேருந்து விழும்போது நமக்கு அடியும். ஆமாம், திரும்பி எந்திரிக்க முடியாத மாதிரி இல்லை. அப்போ உயர போக போக கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய இருதயம் தாழ்மையா இருக்க கற்றுக்கணும். சரி, இதுக்கு வரும். அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, அவருடைய புயத்தினால் அரசாளுவார் அப்படின்னு சொல்லி 10வது வசனத்துல அவருடைய பராக்கிரமமும் பலத்தையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளும் சரி, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலனா அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நமக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கிறார். அவர் நம்ம கூட தானே இருக்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஒரு இது பண்ணிட்டுனா கிடையவே கிடையாது. தேவன் என்னோடு கூட இருக்கணும்னா அவருக்கு கட்டுப்பட்டு அவருடைய பாதத்திற்குள் என்னை நான் கீழே கொண்டு வராத வரையும் அவர் சில காரியங்களை எனக்கு என்ன செய்வாரு? எனக்கு எதிராய் தான் செயல்படுவார். அதையும் நம்ம பார்க்க போறோம். அவருடைய கரம், நான் சொன்ன முதலாவது, அவர் அன்பின் கரமா இருக்கிறாரு, பாதுகாவின் கரமா இருக்கிறாரு, நம்மளை அரவணைக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். திறந்த வாசல் என்று நம்ம பார்த்தோம். திறந்து இருக்கும் அவருடைய கரம். அவர் கரம் எப்பயுமே என்ன செய்யல, நான் எனக்கு அடைப்படவே இல்லை, எனக்கு திறந்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என் மகள் என்னை நோக்கி வரணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டது. 11வது வசனத்துக்கு போவோமே. 11வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். மேய்ப்பனை போல தனது மந்தையை, ஹல்லேலூயா, ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி, அரசாளுகிற ஒரு வல்லமை பெற்ற ஒரு மனிதன், தேவன் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? நான் மேய்ப்பனை போல நான் வருகிறேன். மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை புயத்தினாலே, மறுபடியும் அந்த புயம், அவருடைய கரம் என்ன செய்து கரத்துல சேர்த்து கொள்கிறார்.
தனது மடியிலே சுமந்து கரவலாடுகளை He knows my weakness. அவர் என்னுடைய பலவீனங்களை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஓடு ஓடு ஓடு, 8 மணி ஆகுது ஓடு அப்படின்றலாம் இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? அதுக்காக நீங்கள் பாஸ்டர் அவர் ரொம்ப ஆமாம் கரவலாட நடத்துகிற போல் நடத்தி 9 மணிக்கு அடுத்த நாள் சர்வீஸ்க்கு வராதிங்க, 8 மணி சர்வீஸ்க்கு வந்துடுங்க. ஆமாம், இதுக்கு அவர் சொல்லலை. இதுக்கு 10வது வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆமாம், 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஒரு பக்கம் அவர் பராக்கிரமசாலியாய் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறாரு. அடுத்த வசனத்துல அவர் என்ன செய்யறாரு? ஒரு ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மளாம் அநேக நேரம் மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை நம்ம அநேக நேரம் நம்ம தெரிஞ்சுக்கல. ஒருத்தங்க மேய்ப்பனுடைய வாழ்க்கை பாருங்களேன், அவன் வீட்டில் தங்குறதோட ஆடுகளோடு கூட தான் இருப்பான், ஆடுகளோடு பேசிக்கிட்டே இருப்பான். அவனுடைய பேஷன் ஃபுல்லா ஆடு சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சுதா, இதுதான் அவனுடைய கரிசனையா இருக்கும். அந்த ஆட்டினுடைய ஒரு குரலை வைத்து அவனுக்கு தெரியும் இந்த ஆடு பசிக்கா இல்ல வயிறு வலிக்குதா இல்ல எதுக்காக அழுதுன்னு அந்த ஆட்டை என்ன செய்வான்? கண்டுகொள்ளுவான். அதுதான் மேய்ப்பனுடைய இருதயம் இல்ல. அதனாலதான் என்னவோ தெரியல, மோசேவை மறுபடியும் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆட்டு மந்தையை கொடுத்து மேய்க்க வச்சுட்டாரு. அதனாலதான் ஒருவேளை அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டு மந்தையை போல நடத்துறதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ மேய்ப்பனை போல அவர் என்ன செய்யறாரு? மந்தையை மேய்க்கிறார். தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்தில் சேர்த்து கொண்டு தனது மடியில் அதை என்ன செய்யறாராம்? சுமக்கிறார். ஏன் இந்த 2 வார்த்தைகளுக்கும் அவருடைய கரம் ஒரு பகுதியில் அவருடைய கரம் என்ன செய்கிறது? பராக்கிரமம் செய்கிறது, ஆளுகை செய்கிறது. இன்னொரு பக்கத்துல அவர் மேய்ப்பனை போல மேய்க்கிறார். ஆடுகள் அப்படியே வழி நடத்துகிறார். குட்டி ஆடுகள் அப்படியே சுமந்து தன்னுடைய மடியில் சேர்த்து கொள்ளுகிறார். கரவல் ஆடுகளை பொதுவா ஜென்டிலா நடத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் ஒரு ஜென்டில். The Spirit of God is a gentle. அவர் மென்மையானவர் இல்ல. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஹார்ஷ் நினைக்கிறோம். சில நேரங்கள் சில வார்த்தைகளை படிக்கும்போது அவர் இப்படிலாம் பயமா அல்ல, அவர் மென்மையானவர். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். He is very gentle. அவர் வெறும் மென்மையானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தன்னை பின்பற்றும் ஜனங்களுக்கு ஆடுகள் என்ன செய்யும்? மேய்ப்பன அப்படிதானே யோவான் 10 பார்க்கறோம்ல, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளும் ஆமா அறிஞ்சிருக்கா? நீ சொல்றதை பார்த்தாலே தெரியலையே இல்ல. ஆடுகளை என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆடுகளும் என்ன அறிஞ்சிருக்குது, அது என்ன செய்யும்? செவி கொடுத்து எனக்கு பின் வரும். அதுதான் ஆடு. அப்ப கீழ்ப்படுகின்ற ஒவ்வொரு தேவ ஜனத்தை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறாரு. அவர்களுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு? மேய்ப்பனை போல இருக்கிறார். குட்டியால இருக்கிற ஆடுகளை தன்னுடைய மடியில் சுமந்து செல்லுகிறார். கரவலான ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, அவருடைய கரங்கள் இப்படிலாம் செய்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தின் 11, 12 வசனங்களை படிக்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி படிச்சது பூமியில இருக்கிற எல்லாம் யாருது? உம்முடையது. நம்ம இந்த பூமியில இருக்கிறத தேட ஓடிக்கிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னுடைய கிரியைகளையும் என்னுடைய ஞானத்தையும் என்னுடைய பலத்தையும் சார்ந்து நான் பூமியில இருக்கிறத ஓடி தேடணும்னு நினைச்சேன்னா கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கலாம். ஆனால் நான் கர்த்தருடைய கரத்திற்கு நேராய் நான் ஓடினேன் என்றால் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் எல்லாமே அவருடையது தான். அவர் சொல்ற 12வது வசனத்தில் ராஜ்யம் உம்முடையது, 12ஆம் வசனத்துல ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய யாருடைய கரத்தினால் ஆகும்? தேவனுடைய கரம் தான் அது செய்யணும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, என்னுடைய ஞானம் என்னுடைய பலன் அப்படின்னா இந்த மனுஷ ஞானத்தையும் மனுஷ அறிவையும் கொண்டு நான் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தான் சேர்க்கலாம். ஆனால்
கர்த்தர் சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தை, அவருடைய சத்துவத்தையும் வல்லமையையும் நான் பெற்றுக்கொள்கிறவனா இருந்தா, சார்ந்து இருக்கிறவனா இருந்தால், பெற்றுக்கொள்கிறவன் சொல்றதை காட்டிலும் சார்ந்து இருக்கிறதுன்றது அர்த்தம். எவ்வளவு நேரம் நான் சார்ந்து இருக்கிறேனோ அவ்வளவு தூரம் நான் என்ன செய்ய முடியும்? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதுன்னு நான் புரிஞ்சிருக்கிறேன். தேவரே, எல்லாவற்றையும் நீர் என்ன செய்கிறீர்? நம்ம யோசிக்கிறோம், ஒவ்வொரு கண்ட்ரியை ஒவ்வொருத்தங்க தான் ஆளுகிறார்கள் இல்ல? வேதம் சொல்லுகிறது ராஜாக்களுடைய இருதயம் அவருடைய, புரியுதா இப்போ உங்களுக்கு? சீக்ரெட்டே இதுதான். நம்ம கொஞ்சம் பார்க்கறத எப்படியாவது அனுபவிச்சிடலாம்னு ஓடுறோம், கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஓடுறோம், திரும்பி பார்த்தா 2028 ஆயிருச்சு. பிடிச்சுமான்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு இடத்துல உட்காந்து கர்த்தருடைய கரங்கள் என்னை ஒப்பு கொடுக்கும்போது ஐஸ்வர்யம் கனமும் அதை உணர முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக ஐஸ்வர்யம் கொடுக்கணுன்றதுக்காக அவருக்காக உட்காந்துட்டு இருக்காதீங்க. கரத்தில் நான் நிற்கணும் கர்த்தாவே அப்படின்னு இல்லை. அவர் நமக்கு ஏற்கனவே நான் சொன்னதான், திறந்த வாசல் நமக்கு கொடுக்குறாருன்னா நமக்கு முதல்ல அதை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் உண்மையுள்ளவனாக இருந்து என்ன செய்யணும்? அவருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்காக, அந்த வாசல் உள்ளாக அநேகர் பிரவேசிப்பதற்காக நான் என்ன செய்யும்? பிரயாசப்படணும். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இது யார் சொல்ற வார்த்தை? இது தாவீது சொல்றான். இந்த 29ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாரும் வீட்டில் போய் படிங்க. தாவீது ஒரு சக்சஸ்ஃபுல் கிங்கா இருந்தான். அவனுடைய ராஜ்யத்துல அவன் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரு ராஜா எப்படி ஆளுகை செய்யணும், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் எப்படி நான் ஆட்சி ஜனங்களை நடத்தணும்ன்றத ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எல்லா விதத்திலையும் அவன் என்ன செய்தான்? ஒரு பராக்கிரமம் ஞானவானா இருந்தான். அவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா பிரயத்தனமும் பண்ணா. ஆனா கர்த்தர் அவனுக்கு அது கொடுக்கல. ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலைன்னு அவன் என்ன செய்யல? உதாசீனப்படுத்தல. அவன் என்ன செய்தானா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய சகல பொருட்களையும், தங்கம், வெள்ளி, வெண்கலம், மரம், இரும்பு, நீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த டோர்ல போடுற அந்த கீழ் வரி, அதுல இருந்து எல்லாமே என்ன செய்திருக்கிறான்? விலை உயர்ந்த கற்கள். செவுத்துல எல்லாம் பதிக்க வேண்டிய தங்கம் இவ்வளவு இருக்கணும், 5000 7000 அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவுத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்றான், நான் அவனை பெருமைப்படுத்திக் கொள்ள அநேக காரியங்கள் இருக்குல்ல. நம்ம ஒரு காரியத்துல சக்சஸ் ஆயிட்டோம்னா, நம்ம வெளியில நம்ம கர்த்தர் தான் செய்தார்னா கூட உள்ளுக்குள்ள கொஞ்சம் உன்னை எட்டி பார்க்கும் பாருங்க. என்னதான் இருந்தாலும் நீயே தான்ப்பா, நீ இல்ல சாட்சி சொல்லும் கர்த்தர் தான் எனக்கு இதை செய்தார். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம நினைப்போம், நீ இல்லைன்னா இது நடந்திருக்காது இல்ல, அப்படி நினைப்போமா? இந்த கம்பெனியில் நான் இல்லை, நான் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அடுத்த நாளில் தூக்கணுன்னா இன்னொருத்த வருவான், அவன் அதை செய்வான். அப்படி தானே? சில நேரம் நமக்குள்ள அந்த இது இருக்கு, நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவன் என்ன செய்யறான் பாருங்க, எல்லாவற்றையும் சவதரித்து வைத்தான். அவன் சொல்றான், எல்லாத்தையும் இன்னும் நான் சேர்த்து வச்சதுல ஏதோ கொஞ்சம் தான், இன்னும் நான் நிறைய பெருசா கொடுக்கல. அவன் சொல்ற காரியம் தான் என்னது? கர்த்தருடைய கரம் இதை செய்துட்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய சக்சஸோ இல்லை நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தோ, இது நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்னு நினைக்கலாம், இல்லை இது என்னுடைய ஸ்ட்ராங்னு நினைக்கலாம், அப்படிதானே? அது எல்லாத்தையும் நான் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது தான் அது என்ன செய்யும்? என்னை மேன்மைப்படுத்தவும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்ன செய்யுது? அவருடைய கரம் எனக்கு கொடுக்கும். அதை நான் பிடுங்கி கொள்ள நான் என்னுடைய கரத்தின் பலனை, கிரியைகளை சார்ந்து இருக்கிறவனா இருப்பேன். அப்போ அவன் முழுமையாய் தேவனுடைய கர்த்தரை, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். you should know the arms of God. கர்த்தருடைய கரம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளணும். என்னுடைய பலனை சார்ந்து செய்யும்போது ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை செய்து இந்த ஓட்டத்தை முடிக்கும்படியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை நான் சார்ந்து இருக்கும்போது அவருடைய கரம் என்னை வைத்து என்ன செய்யும்? சில காரியங்களை. அப்போ முதலாவது பார்க்கிறோம், அவன் தேவனை சார்ந்து இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாரு? காரியங்களை நடப்பித்தார். அவனுடைய வல்லமை, அவருடைய மேன்மை, அவரை பலப்படு எல்லா ஒரு மனுஷன் சொல்ல எவரையும் மேன்மைப்படுத்துவது, பலப்படுத்துவது அவருடைய கரத்தினால் ஆகும். நான் என்ன செய்ய முடியும்? வீட்டுக்குள்ள தானே இருக்கிறேன், நான் ஒரு அடிமை பெண்ணா தானே இருக்கிறேன், நான் ஒரு சிறு பெண்ணா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு அடிமை பெண்
தன்னுடைய நாச்சியார் இடத்துல சொல்றா, ஐயா எஜமானுக்கு இப்படி இருக்கிறத நான் எனக்கு பார்த்துட்டேன், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இஸ்ரவேல்ல இருக்கிற இந்த தீர்க்கதரிசி இடத்துல போனா இது என்ன செய்யும். ஹல்லேலூயா. அவன் நினைச்சா நான் ஒரு சின்ன பெண் தான், அடிமை பெண் தான், என்னுடைய பேச்சு ஒரு விலையும் இல்லை, ஆனால் தேவையை பேசுகிற ஒரு சிறு பெண்ணை மூலமாக கர்த்தர். அதனால் நீங்கள் வந்து தீர்மானிக்காதீங்க, நான் என்ன பண்ண முடியும், நானே கும்பலில் ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு யாராவது பேரை சொல்லி கூப்பிட்டாலே பயப்படுவேன் பாஸ்டர், வேலையில் என்னை பேரை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு நானே கும்பலில் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுவேன். அப்படி இல்லை. கர்த்தருடைய கரத்தை நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா உங்களை அழகாக பிக் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்வார் அவர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஸ்வர்யம் கனவு மாலை வருது. ஆமாம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு பர்சன். என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள். ஏன்னா கர்த்தருடைய கரம் என்ன செய்யும், முழுமையாய் விளங்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, கர்த்தருடைய கரத்தை அறிந்து கொள்ளுதல். இரண்டாவதுக்கு ஒரு காரியத்தை பார்ப்போமே. 2 ராஜாக்கள்ல 4வது அதிகாரம் சுனமித்தியாலை குறித்து நம்ம பார்க்குறோம். எலிசா வராரு. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருந்த போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவரை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். சரி, எலிசா என்ன செய்யறாரு, அவர் அந்த வழியாய் போறாரு. இந்த சூனமித்தியால் என்ன செய்யறா, இந்த தேவ மனுஷன் அவள் முதலாவது சாப்பாடு கொடுக்குறா, அப்புறம் அப்சர்வ் பண்றா, இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்பதை அவர் சொல்றார். ரோட்ல போற எல்லாரையும் வீட்டில் கொடுத்து உபசரிக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. சாப்பாடு கொடுக்குறா, அவள் என்ன செய்யறா, பரிசுத்தவான் என்பதை அறிந்து அவள் சொல்றா, அவள் ஒரு அறை வீட்டை கட்டி கட்டில் போடுறா, மேஜை போடுறா, குத்து விளக்கு வைக்கிறா, நாற்காலி போடுறா, எது அத்தியாவசியமோ அதை கொடுத்து என்ன செய்யறா, அவள் பராமரிக்கிறா. நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுடைய தான தர்மம், உங்களுடைய அவுட் ஸ்ட்ரெச்ட் ஆர்ம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கரம் ரகசியங்களை செய்யும். நமக்கு புரியாது, மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த கிங்டம், he will do it from his hand. அவருடைய கரத்திலிருந்து ரகசியமான கரங்கள் என்ன செய்யும், வெளிப்படுவதை பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நம்ம அநேக முறை நாம் செய்தியில் கேட்டிருக்கலாம். அவன் என்ன செய்யறா, அவன் வரும்போதெல்லாம் அவனை தங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி கொடுக்குறா. இவர் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து கேட்கிறாருமா, நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா? இல்ல, இவன் என்ன செய்யறா, இவள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பாருங்களேன், 13வது வசனத்தை படிப்போமே. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல விசாரணை சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். இவன் யாரு? நான் ராஜாவை கூட நான் மீட் பண்ண முடியும், சேனாதிபதியை கூட நான், ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபர், நீ எனக்கு இவ்வளவு செய்யற, நான் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். எந்த எதிர்பார்ப்பு, நான் சொல்றேன், தேவனுடைய கரத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க போகும்போது தான் ரகசியங்கள் அவருடைய கரங்களின் மூலமா வெளிப்படும். அவர் என்ன செய்யறா, இவளுக்கு தேவைகள் இருக்கலாம், யாருக்கு தான் தேவை இல்லைல்ல. 2 கார் வச்சிருக்கிறவங்க கூட உனக்கு ஏதாவது வேணும்னா 3வது ஒரு காரை குறித்து என்ன செய்வான், இந்த கலர்ல இந்த காரும் இல்லை. அவ்வளோ சுடிதார் இருந்தாலும் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குன்னா இன்னும் ஒன்று எடுத்து தான் வைப்போமே இல்லை. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு பெண்மணி தான், உனக்கு ஏதாவது வேணுமாமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றா, ராஜாவே எனக்கு தெரியும், சேனாதிபதி கிட்டே நான் உனக்கு உன் சார்பா ஏதாவது பேசணுமா? She did not expect anything from this man. தேவனுடைய காரியங்களை அவ செய்யும் போது அவ எதையும் எதிர்பாராம செய்யறா. உடனே சொல்றாரு, 16வது வசனத்தை படிப்போமே. அவளுக்கு என்ன இல்லைன்றத தெரிந்து கொள்றதுனால அவன் சொல்றான். 16. அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவரே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஆமா, அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லை, வேண்டாம், எதையுமே கேட்கல. ஆனால் நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் நம் தேவைகளை என்ன செய்வாரு, அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அதுதான் முக்கியம். நான் ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் நமக்கு இவங்களுக்கு இது பண்ணுனா நமக்கு ஒரு தேவைன்னு செய்யலாம், போய் நிற்கலாம். இது மனுஷனுடைய டாக்டிக்ஸ்.
ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவள் என்ன செய்றா, அந்த தீர்க்கதரிசியை வரவேற்கிறா, உணவளிக்கிறா, பராமரிக்கிறா. உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். அவளுக்கு என்ன தேவைன்றதை தீர்க்கதரிசி என்ன செய்யறான், கண்டுபிடிச்சு நான் உனக்கு இதை கொடுப்பேன்றாரு. அவ சும்மா சொல்லாதீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. காரணம் என்னது? என்னுடைய கணவன் வெல் ஸ்டிக்கன் ஏஜ், அவர் ரொம்ப வயதான ஒரு மனுஷன் அப்படி சொல்றாரு. அதே மாதிரி அவர் சொன்னதுபடி அந்த ஒரு உற்பவிப்பு காலத்தில் அவர் குழந்தையை பெற்றிருக்கிறா. ஆனால் என்ன செய்தது அந்த குழந்தை? அடுத்த 20வது வசனம். அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போயிட்டான். எதுக்கு கொடுக்கணும்? நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா, தேவனுடைய ரகசிய கரங்களை நோக்கி எதிர்பார்த்துங்க. ஏன்னா நமக்கு தெரியாத காரியம். எதுக்கு நமக்கு இதை கொடுக்கணும்? அவர் எதுக்கு நீர் கொடுக்கணும், எதுக்கு நீர் எடுக்கணும்? இல்ல நான் கேட்கவே இல்லையே. எதுக்கு நீங்க கொடுக்கணும்? எனக்கு குழந்தை வேணும்னு நான் கேட்கல. ஆனா எதுக்கு கொடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க அப்படின்லாம் இல்லை. அவர் என்ன செய்தா, எலிசாவை நோக்கி இருந்தா, அந்த குழந்தை என்ன செய்தது? உயிர்ப்பித்தது இல்லையா? அந்த குழந்தையை எலியா உயிர்ப்பித்தாரா இல்லையா? ஆமா, 36வது வசனத்தில் அது இருக்குது, படிக்க வேண்டாம். 36வது வசனத்தில் இந்த நான் சொன்ன இந்த அதிகாரங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போது அங்கே என்ன செய்தா, குழந்தை மறுபடியும் உயிராயிடுச்சு. 8வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை படிப்போம். எலிசா நான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரையும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுடைய தீர்க்கதரிசியை பராமரித்தது நிமித்தமாய் அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது, அவளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு கொடுக்கும் இல்ல? அவர் ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, எச்சரித்து வழி நடத்துகிற தேவன். அப்போ 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, எலிசா என்ன சொல்றாரு, அம்மா இந்த இடத்த விட்டு போயிரு, 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், நீ எங்கேயாவது போய் என்ன செய், இருந்துட்டு வா. 7 வருஷம் என்ன செய்யறா, பெலிஸ்தியர் தேசத்துக்கு போறா, திரும்பி வரா. திரும்பி வரும்போது என்ன நடக்குது பாருங்க, 3வது வசனம். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அல்லேலூயா. போயிட்டாங்க. திருப்பி வரும்போது அவளுடைய சொத்து, அவளுடைய நில புலங்கள் எல்லாம் என்ன செய்யணும், ராஜா தான் மறுபடியும் என்ன செய்யணும், அவளுடைய கரத்துல கொடுக்கணும். 7 வருஷம் பராமரிப்பு இல்லை, 7 வருஷம் ஒண்ணுமே இல்லை, போயிட்டா. வேற இடத்துல போயிட்டு என்ன செய்தா, பஞ்சத்துல பிழைக்கும்படி வேற தேசத்துக்கு போயிட்டான். யாருடைய வார்த்தையின்படி? எலிசாவினுடைய வார்த்தையின்படி. திரும்பி வந்து ராஜாவினிடத்தில் முறையிடுகிறா. ராஜாவே எனக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி முறையிடலான்னு போற இடத்துல கேயாசி என்ன செய்யறாரு, ராஜா இடத்துல இருக்கிறாரு. அப்ப ராஜா கேட்கிறாருப்பா, உன்னுடைய எஜமான் பயங்கர பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் செய்த அற்புதங்கள்லாம் சொல்லு. இவர் சொல்லியிருப்பாருல்ல, யோர்தான் நதியிலிருந்து அவருடைய சால்வை எடுத்து அப்படி அடிச்சாரு, யோர்தான் நதி அப்படி பிறந்துட்டு. ஆஹா, அப்புறம் வேற சொல்லு. அவர் ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்பாரு. கரெக்டா இவள் வரும்போது சுனேமியாலி குறித்து சொல்றான் இல்ல? இவளுக்கு தெரியுமா அது? ஆனால் இந்த பர்டிகுலர் அதிசயத்தை குறித்து பேசும்போது விட்னஸே வந்துருச்சு, நடந்த சம்பவம் நடந்த ஆளே வந்துட்டாங்க. என்ன நடக்குது பாருங்களேன். அடுத்ததுல 5வது வசனத்துல, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். ஹல்லேலூயா. The seed of the miracle அங்க என்ன செய்து, எதுக்காக கர்த்தர் அந்த குழந்தையை கொடுத்தாருன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த கர்த்தர் அந்த குழந்தையை கொடுக்கல, இல்ல அந்த குழந்தை மரிக்கல, இல்ல உயிர் பெறலன்னா ராஜாவுக்கு அது ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. சுனேமியால் என்ன செய்யணும், எனக்கு வயலை கொடுங்கன்னு நடையா நடந்திருக்கணும். சரியா இல்லையா? இல்ல அநேகர் அது மாதிரி போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு அற்புதம் இந்த பெண்மணிக்கு நடந்தது. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஏன் இது நடந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு முகாந்திரம் இருக்கு. அவருடைய ரகசிய கரங்களை நாம் சென்றடைவோம் என்றால் தான் நீங்க என்ன செய்ய முடியும். இந்த பெண்மணி இந்த குழந்தை மரிச்சதுனால, அதனால எவ்வளோ பாடுகளை அவர் பெற்றிருப்பாள். ஐயோ என் குழந்தை செத்து போச்சுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் உயிர்ப்பித்தது இந்த சீட் ஆஃப் த மிராக்கிள் என்ன செய்கிறது, ராஜாவை அவள் பக்கமா சாரு. ஓ இதுதானா இந்த எஜமான் பண்ண அற்புதத்தினுடைய சாட்சி, இதுதானா
அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வசனத்தை பார்ப்போமே. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஹல்லேலூயா. இது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். இப்படி வெளியில வந்தவங்க உடனே அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் பஞ்சத்துக்கு பிழைக்கு போனவங்க திரும்பி வரும்போது, ஆமா நம்மளே ஒரு 5 வருஷம் கழிச்சு போனால் நம்ம ஊர் நம்ம வாங்கின நிலம் நமக்கு தானா இல்லை வேற எவனா வீடை கட்டியிருப்பானா இப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லை. அப்போ அந்த நாளில் எந்த வித டாக்குமெண்ட்ஸும் கிடையாது, எந்த வித டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நிலைக்கல் இருக்குது, இதெல்லாம் போய் யார்ட்டையும் என்ன செய்ய முடியாது. ஒரு பெண்மணி. ஆனால் இவ இந்த குழந்தை இறந்ததற்கும் எலிசா உயிர்ப்பித்ததும் ஒரு டெஸ்டிமனியா, ரகசியமா. ஏன் அந்த நேரத்தில் அது தெரியல அவளுக்கு? ஏன் கர்த்தரைய நான் கேட்கவே இல்லையே, எதுக்கு அவன் நீ உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாரு கர்த்தன்னு சொல்லுமா, நீ அபத்தம் பேசாதீங்க, எனக்கு அதெல்லாம் நடக்காதுன்னா அவ கேட்கவும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அந்த குழந்தை பிறந்தது, மரித்தது, செத்து போனது, மறுபடியும் உயிர் தெழுந்தது. பாருங்களேன், ஏன்னு தெரியாது அந்த நேரத்தில். ஏன் இதெல்லாம் நடக்கணும்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தானே தரும், அதோட ஒரு வேதனையை கூட்ட மாட்டாரு. ஆனா ஏன் இந்த வேதனையை அனுபவிச்சார்? எதற்கு இந்த காரியம் நடந்தது? அப்போ புரியல. 7 வருஷம் கழிச்சு பஞ்சகாலம் முடிஞ்சு திருப்பி வரும்போது ராஜா கரெக்டா, ஓ உன்னுடைய எஜமான் செய்த அற்புதம் இதுதானா, வா இங்க வாங்கப்பா. பிரதானிகள்லாம் கூப்பிட்றான், எப்பா அந்த பொம்பளையுடைய காரியங்கள் என்ன, எந்தெந்த நிலம் இந்த மகளுடைய இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரையும் உண்டான அந்த வயலின் வருமானத்தையும் என்ன செய்யுமா. நாம எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அல்ல, எதிர்பாராததை கொடுக்கின்றது தான் அவருடைய கரமா இருக்குது. ரகசியம். அவருடைய கரம் என்னது? இட்ஸ் a mystery. நாம் என்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதான் அவருடைய கரம். ஏன் இது நடந்தது? நான் அன்னைக்கு பின்மாறி போல. நீங்க ஏன் நீங்க கொடுத்தீங்க, நீங்களே எடுத்துட்டீங்க, இனி எனக்கு இந்த தேவன் வேணான்னு அவர் என்ன செய்யல. ஏன் தைரியமா சொல்ல முடியும்? அதற்கு பிறகும் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தான். அவன் சொல்லும் போது பஞ்சம் இல்லை, இந்த ஆள் பெதற்றாரு, நான் இவ்வளோ சொத்தை வச்சுட்டு எங்க போய் விடுறது இல்லை, இதை விட்டுட்டு நான் எங்க போகணும்னு நினைக்கல. ஆனால் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை மதித்து தன்னுடைய நிலம் வயல்களை எல்லாம் விட்டுட்டு அவர் என்ன செய்தா, 7 வருஷம் வேறு தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்க போனான். அப்போ என்ன அர்த்தம்? என் மகன் மரித்தாலும் உயிர்த்தாலும் கூட இந்த தீர்க்கதரிசி பரிசுத்தமானவனா இருக்கிறான், அவன் ஆராதிக்கும் தேவன், அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்யணும். எப்பொழுது எதிர்பாராமல் நம்மளுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் செய்கிறோமோ, கர்த்தருடைய ரகசிய கரம் என்ன தேவையோ அது ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார். அவர் படி அளக்கிற தேவனா இருக்கிறார். மற்றவங்களுக்கு வேணா வெறும் நிலம் கிடைச்சிருக்கலாம், ஆனா இவளுக்கு என்ன தெரியுமா, அந்த அவ விட்டு சென்ற நாள் முதல் அந்த வயல்ல வந்த வருமானத்தையும் சேர்த்து என்ன செய்யறாரு. அது மாத்திரம் இல்ல, பிரதானிகளை அவர் என்ன செய்யறாராம். ராஜா அவளுக்குன்னு ஒரு ஆபீசரே என்ன செய்யறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், இது எப்படி நடக்கும்? உங்க கையில ஒரு ஆபீசரே கொடுத்துருவாரு, நீங்க தான் போய் காட்டணும், இது ஏன் நிலம், இந்த நிலம்லாம் எந்த அப்படியாமா எடுத்துக்கோ, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சிம்பிள்ல. நம்ம ஒருவேளை இந்த ஊர்ல கவர்மெண்ட்ல வேலைக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஏதாவது நடக்கணும்னா நம்ம ஈஸியா முடிச்சிடறோம். இந்தியாவில் போய் பாருங்க, காலையில நம்ம டெலிஃபோன் அப்ளை பண்ணா மத்தியானம் வரும், சார் எப்போ இருக்கிறீங்க, எப்போ வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். இந்த ஊர் நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னே நமக்கு சில நேரங்கள் தெரியாது. ஆனால் இந்த மகளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு பிரதானியை கொடுத்து இவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு இல்ல. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், இந்த கரம் ரகசியங்களை கொடுக்குது. அவர் எனக்காக வைத்திருக்கிறது நான் புரிந்து கொள்ளுகிற கரமா இருக்குது. ஆனால் இந்த கரம் என்னை திருத்துகிற கரமாய் கூட இருக்கு. The hand of God also corrects us. என்னை திருத்திக் கொள்வதற்கு, சீர் பொருந்துவதற்கு இந்த கரம் எனக்கு என்ன செய்து என்ன காரியங்களை செய்கிறது. எடுத்துக்கொள்ளுமே யோனா 1 அதிகாரத்தில் 1 வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். ஹல்லேலூயா.
இந்த வார்த்தை, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு புதிய வெளிச்சத்தில் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொன்னாரு? நீ தர்ஷீஷுக்கு போ அப்படின்னு சொன்னாரா? நினைவேக்கு, பரவாயில்ல எல்லாம் முழிச்சிருக்கிறீங்க. நினைவேக்கு போய் என்ன செய்யுங்க, அவர்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெருசாயிடுச்சு. அவருக்கு விரோதமாக சாதகமாக சொன்னாலும் ஏதாவது நமக்கு போனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். விரோதமானால் அவனுங்களே ஒரு முரட்டாட்டவனுங்க, அவனுங்களே ஒரு பயங்கர கர்ண கொடூரமானவனுங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னோன்னே நமக்கு தான் அடி தானே வரும். என்ன செய்யட்டான்? பயந்து வேற இடத்துக்கு போயிட்டான். ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது நாம் அவருக்கு சேலஞ்சை நம்ம பார்க்கறது இல்லை. சேலஞ்சை நோக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும், டார்கெட்டை நோக்கினா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறேன்னு நினைக்கும் போது மட்டும்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஆனால் இவன் என்ன செய்யிட்டான்? தர்ஷீஸ்க்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டான். கடல் கொந்தளிக்குது, கப்பல் மூழ்கிற மாதிரி இருக்குது. இவன் என்ன சொல்லிட்டான்? மனம் திரும்பிட்டான். நான் தான் இதுக்கு பிரச்சனை யாரு? நான் தான். என்னைக்கு நீங்கள் மனம் திரும்புறீங்களோ கர்த்தர் அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். மனம் திரும்புறதுனால கடலை தூக்கி போட்டாங்க. கர்த்தர் அங்கே ஒரு பெரிய மீனை என்ன செய்திருந்தாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் சீர்பொருந்தும்படி, இல்லை அவர் திருத்தம் செய்யும்படி சில நேரங்கள் கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார்னா he will not expose. உங்களுடைய தவறுகளை அவருடைய ஒரு நாள் எல்லாரும் முன்னாடி என்ன செய்ய போறதில்ல. மனுஷங்க ஒருவேளை குத்தி காட்டலாம், நீங்க தப்பு பண்ணீங்க, நீ இது செஞ்சுட்ட, எல்லாம் அப்படி பண்ண ஆளு தானே, நம்ம எப்பயோ பண்ணியிருப்போம், நம்மளே கூட மறந்துருப்போம், நீங்களாம் அப்படிலாம் பேசின ஆளு தானே, நீங்க அப்படிலாம் எனக்கு பண்ண, இப்படி சொல்லுமா இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்றார்? ஒரு நாள் he will not expose. அவன் மனம் திரும்பி என்னை தண்ணியில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டான். அங்கே ஒரு கர்த்தர் ஒரு சப்மரீனை வச்சிருந்தார். அந்த மீன் வயிற்றில் இருந்து தான் அவன் ஜெபித்தான் என்று எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்பலாம்? அவனே எழுதியிருக்கான். சிம்பிள். யோனா புஸ்தகத்தை எழுதுனது யாரு? யோனாவை எழுதுனது ஜானான்னு கேட்காதீங்க. யோனாவை எழுதுனது யோனா தான். அவனே சொல்றான், நான் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செய்தேன்? உங்களுடைய மன மாற்றத்தை கர்த்தர் உங்களை திருத்தம் செய்யும் போது அவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? உங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். உங்களை என்ன சொல்லலாம், உங்களுடைய தவறை சுட்டி காட்டி வெளியே எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்யறாரு? நீ உள்ள இருந்து நீ என்ன செய், ஜெபி. அப்ப நான் உனக்கு அவன் வயிற்றுக்குள்ள இருட்டு, அவன் சொல்றான், இருட்டறையில இருக்கிறேன், என்னெல்லாமோ வருது போகுது, என்ன வருதுன்னு நடக்குன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும், நான் செய்தது தவறு, நான் என்ன செய்கிறேன்? அவருடைய கரம் என்ன தெரியுமா செய்யும்? நம்மை திருத்தி மறுபடியும் அவருடைய திட்டத்திற்கு நேராக என்னை கொண்டு செய்யும். மறுபடியும் அந்த மீன் வாந்தி பண்ணி போட்டுச்சா, மறுபடியும் அவன் என்ன செய்தான்? நினைவேக்கு போனானா இல்லையா? போனான். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தா அது உங்கள் மூலமாக தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது என்னதான் நீங்கள் வேற ரூட் மாதிரி போனாலும் அவர் என்ன செய்வார்? திருப்பி கொண்டு வந்து வைப்பார். இல்லை நான் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். அந்த அப்புறம் பண்ணுறதுக்கு உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கி மறுபடியும் அதை செஞ்சுட்டு வா, அப்புறம் நீ என்ன செய். அவன் நான் வேற இடத்துல போயிட்டேன்னா நான் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் என்ன செய்தார்? டிஸ்டர்பன்ஸை உண்டாக்குனாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியம், ஏன் இந்த கடல் கொந்தளிப்பு, ஏன் இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் உட்கார்ந்து என்னை சரிப்படுத்தி கொண்டால் இந்த காரியம் என்ன செய்யும்? சீர்பொருந்தும், சரியா நடக்கும். அப்போ தேவனுடைய கரம் என்னை சீர்படுத்தி அவருடைய திட்டத்திற்கு நேரா என்னை கொண்டு செல்கிறது. அவருடைய கரம் அதுதான் செய்யுது. இல்லை, எத்தனை பேர் அதை உள்வாங்கிட்டீங்க? கர்த்தருடைய கரம் நம்ம என்ன செய்து, அவருடைய கரத்தை நான் அறிந்து கொள்ளணும். அவருடைய கரம் என்னை அரவணைத்து கொள்ளுகிறது. அவருடைய கரம் என்னை என்ன செய்து ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கரம் என்னை திருத்தி நேர்வழியாய் செல்ல என்னை ஊக்குவிக்கிறது. ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா? தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் முழுமையான ஒப்பு கொடுத்தது. அவருடைய கரத்திற்கு நேராய் எந்த மனுஷனையும் அவர் உருவாக்குவது அவருடைய கரம்தான் உருவாக்குது. இல்லை, ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த காலை வேளையில இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை இயக்குகிறீர், எங்களை உருவாக்குகிறீர். எங்களுடைய கையின் பிரயாசத்தை அப்பா நாங்கள் நம்பி ஜீவிக்காதபடி உம்முடைய பலத்த கரம், பராக்கிரமமுள்ள கரம், ஆளுகை செய்யும் கரம் அப்பா, அதே கரம் நீர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறீர் கர்த்தாவே. நல்ல மேய்ச்சல்களில் நடத்துகிறீர். நாங்க எங்களுடைய மேய்ச்சலை பார்க்காம அந்த இடத்துல இன்னும் பசுமையா இருக்குதே, அந்த இடம் இன்னும் நல்லா இருக்கேன்னு நாங்க யோசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கொடுத்த இந்த பகுதியில நாங்கள் மேய்ந்து கொள்ள கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபையிலே தாரும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளில நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த பாடத்தை அப்பா நாங்கள் இருதயத்தில் எழுதி கொண்டவர்களாய், உம்முடைய பலத்த கரம் எங்களை நடத்தத்தக்கதாய், உம்முடைய கரத்தின் ரகசியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், உம்முடைய கரத்தின் திருத்தங்களை கர்த்தாவே, கரெக்ஷன்ஸை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கரெக்ட் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு பலனை தாரும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாப்பனே, ஆமென், ஆமென்.